எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் ரோட்டு கடை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா தாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டு அதில் நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை மிளகா நல்லா வெந்து வரும் பாருங்கள், ஒரு வாசம் சூப்பராக இருக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி நல்லா பிங்காக மாறி அப்புறம் ப்ரௌனாக மாறும் ஓரளவு. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதை எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் கிடையாதுங்கிறதுனால பொட்டுக்கடலை ஜாஸ்தி போடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக அதில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்ருங்க. வெடித்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகா 1 இல்லை 2 அதை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு முடிஞ்சது. இதை அப்படி நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியெலாம் நல்லா கொட்டிடுங்க. சட்னி நல்லாவே தண்ணியாக இருக்கட்டும். இன்னுமே நீங்கள் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா சாம்பார் இட்லி மேலே எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி இந்த சட்னி அப்படி நல்லா ஃபுல்லாக ஊற்றி சுட சுட இட்லியை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், கட 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 கடன்னு எத்தனை இட்லி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.